119வது சங்கீதம் அதனுடைய 171வது வசனத்தை பாருங்கள். 119, 171. உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது. இதை சிம்பிளா ஒரு லைன்ல சொல்றேன். நீங்க என்ன பத்தி பேசும்போது நான் உங்களை பத்தி பேசுவேன். ஆமென். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கணும். அவர் என்கிட்ட நீ இப்படி இருடா, நீ இப்படி இருடா, நீ இப்படி பண்ணா, உனக்கு நான் அப்படி பண்ணுவேன். ஆண்டவர் நீங்க என்னை பத்தி என்கிட்ட சொல்லும் போது நான் உங்களை பத்தி சொல்லிட்டே இருப்பேன். ஆண்டவர் இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை வரும்போதெல்லாம் எனக்கு அப்படி சும்மா இருக்கிறவங்கள பார்த்தா விறுவிறுன்னு வரும். ஆமென். அதனாலதான் ஆமென் ஆண்டவரை பிரைஸ் பண்ணிட்டே இருக்கணும். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவன் மனிதனை படைத்தது மகனாக, நம்மள மகனாக தெரிந்து கொண்டார். ஆனா அவருடைய பிளான் ஃபர்ஸ்டே படைத்ததே யார் தான்? மகன் தான். அப்ப இதுக்கு உள்ளதான் பிசாசானவன் என்ன செய்கிறான் தெரியுமா? பிசாசுக்கு இந்த மனுஷன் தேவனோடு சேர்ந்து இருக்கிறது பிடிக்காது. புருஷன் மனைவியோடு சேர்ந்து இருக்கிறது பிடிக்க. சொல்லுங்க மனைவிகளே, பிடிக்காது. ஆமா, பிள்ளைங்க பெற்றோரோடு சேர்ந்து இருக்கிறது பிடிக்காது. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்றது அல்லது சேர்ந்து இருக்கிறது பிடிக்காது. 2 ஆவிக்குரிய நண்பர்கள் சேர்ந்து இருக்கிறது பிடிக்காது. இப்படி அதாவது ஒரு நல்ல ஐக்கியத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நல்ல ஐக்கியத்தை சொல்லி, நல்ல ஐக்கியம் இருக்கிற இடத்துல எங்கேயாவது கொண்டு பிரேக் பண்ணணும். 12 அப்போஸ்தலர்களை சேரவே விட மாட்டான் பிசாசு. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். 12 அப்போஸ்தலர்களை ஒழுங்கா சேரவே விட மாட்டான். ஆனா நீங்க இந்த முடிவு பார்த்தா அவர் தான் ஜெயிப்பார். அவர் தான் ஜெயிப்பார். 12 சகோதரர்கள் யாக்கோபு கொண்டு சேரவே விட மாட்டான். முடிவு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் ஒரே அப்பாவின் பிள்ளைகள் நிற்க வச்சுட்டார். ஆமே ஆமே. பிசாசு நல்லா போராடுவான். என்ன சொல்ல, அவன் தான் பெஸ்ட் ஃபைட்டர் அவன். ஆனா அவனுக்கு ரிசல்ட் கிடையாது, அவனுக்கு தோல்வி. நம்ம ஃபைட்டே பண்ணாம அங்க அப்படி இப்படி தட்டி தட்டி போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு ஒரு ரிசல்ட் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால அப்ப தோற்கிறவனே இவ்வளவு போராடும் போது ஜெயிக்கிறவன் எவ்வளவு வெளிப்பா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை. அப்ப பிசாசானவன் என்ன பண்றான்? பாவத்தை போட்டு அடையாளத்தை, அதாவது பிள்ளைங்கிற அடையாளத்தை எடுத்துட்டான். அடுத்து அதிகாரத்தை எடுத்துட்டான். என்ன அதிகாரம் இருந்து? அது 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 நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். ஏதேன் தோட்டத்தில் இப்படி நிற்பார் ஆதாம். சரிங்களா? அப்படின்னு 2 சிங்கம் அப்படி வரும். என்ன வரும்? சிங்கம். நம்ம இப்போ கொசு வந்தாலே 2 பேர் என்ன ஒரு மாதிரி உன் பேர் சிங்கம்னா போ, அப்ப நீ அசிங்கம் தள்ளிப்பா. உன் பேர் சிங்கம். அடுத்து நீ என்ன பெருசா இருக்க, இங்கே வா. யானை வரும். உன் பேர் யானை. என்ன இனி இதுதான், இனி இவனை பார்த்து எல்லாரும் என்னதான் சொல்லணும்? இதுதான் அதிகாரம். இப்படிதான் மனுஷனை வச்சிருந்தார். அவன் தான் பேரை போட்டான், அவன் தான் பேரை போட்டான். ஆனா எப்போ பாவம் உள்ள என்றாச்சோ, எந்த மிருகத்துக்கு இவன் பேரை போட்டானோ அந்த மிருகத்தை இவன் வழிபட ஆரம்பிச்சிட்டான். அது ஒரு பாவங்கிறது ஒரு மனுஷனை அடுத்து ஏதேனை கொடுத்தார். ஏதேனை கொடுத்தார். ஏதேன் லைஃப், அது கிங்டமை ரிஃப்ளெக்ட் பண்றது தான் ஏதேன். அதனால தான் அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும். அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும். கிங்டம் உடைய ரூல் புக் தான் ஹோலி பைபிள். ஆமா, அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ். இதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இதை சாப்பிடாத. அங்க கிங் தான். அங்க மக்களால் தெரிந்தெடுத்த ஆட்சியெல்லாம் கிடையாது. அது கிங்டம், கிங்கோடைய ஆளுகை இருக்கிற இடம். அதான் சொல்லுவான், நீ இது என்று கட்டளை இட்டார். இது புசிக்கிறனால நீ சாகவே சாவா என்று ராஜா கிட்ட இருந்து வரதெல்லாம் கட்டளை. இப்படிதான் அவர் செட் பண்ணிட்டு இருந்தார். எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருந்தார். ஏதேனை இழந்தான், அடையாளத்தை இழந்தான், அதிகாரத்தை இழந்தான், ஏதேனை இழந்தான். முந்தின ஆதாம் தோற்று போன போது தன் பக்கத்தில் இருக்கிற தமது குமாரனை பார்த்து சொல்லுகிறார், தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். சங்கீதம் 2:7, நீர் என்னுடைய குமாரன், ஆமென், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். ஆண்டவர் என்ன நினைத்தார் என்றால், ஒரு மனிதனை சிருஷ்டித்து மகனாக, ஆமென், பெற்றெடுப்பது போல அவர் பார்த்து பார்த்து செஞ்சு வைக்கிறார். ஆனால் அவன் அதனுடைய வேல்யூ தெரியாம பாவத்தில் விழுந்த போது யாரை அனுப்புவேன் அப்படின்னு இருக்கும்போது நான் நினைக்கிறேன் இயேசு இப்படி கை காட்டிருப்பார்.
அதாவது ஜெனிப்பிக்கப்பட்ட பிறகுதான் குமாரன் அப்படின்னு சொல்லுவோம், பிள்ளைன்னு சொல்லுவோம். இல்லை, பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் தான் பிள்ளைன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே குமாரன் சொல்லிவிட்டு தான் என்ன சொல்றாரு தெரியுமா? அதன் அர்த்தம் என்ன? இயேசுவுக்கு வயசு 2026 கிடையாது. அவர் ஆதியிலே இருந்தவர், அவர் தேவனிடத்தில் இருந்தவர், அவர் தேவனா இருந்தவர். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. இயேசு இந்த பூமியில வந்தார். இந்த பூமியில வந்து மனுஷன் முந்தின ஆதாமால நஷ்டமான அடையாளம் என்ன? அப்பா பையன் உறவு இவர் கொடுக்கிறார். இயேசு ஏற்றுக்கிட்டாலே முதல்ல கொடுக்கிறது என்ன தெரியுமா? பிள்ளைங்கிற அதிகாரம். அடுத்து ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார். நீங்க சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை நசுக்கவும் ஒரு அதிகாரம் கொடுக்கிறார். என்னென்ன நஷ்டமாச்சோ பழைய ஏற்பாட்டில் ஏதேன் தான், புதிய ஏற்பாட்டில் என்ன தெரியுமா? பரதீஸ். அவர் சொல்றார், இன்னைக்கு நீ என் கூட பரதேசில் இருப்பாய். கைகளை உயர்த்தவர் ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் வந்து ஒரு 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 சந்ததியை நம்ம இன்னும் முந்தின ஆதாம் செட்டப்ல இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த ஒரு யவ்வன ஜனம் பிறக்கும். ஆமே, மண்ணுக்குரியவன் முந்தின ஆதாம், விண்ணுக்குரியவர் பிந்தின ஆதாம். ஆமென். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், அதனுடைய 47, 48, 49 வசனங்கள். முந்தின மனுஷன், அதான் முந்தின ஆதாம், முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதன் அர்த்தம் என்ன? அவர் மனுஷன் தேவனானவர் கிடையாது, தேவன் மனுஷனாக வந்தவர். நல்ல ஹalleluya. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் ஆமென், சபைக்கு ஒண்ணே சொல்றேன், ஆண்டவரை உயர்த்துற இடத்துல வந்து சொல்லாமலே துதிக்க பழகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் எப்போ துதிப்போம்? உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ இப்பொழுது இருக்கிற பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகி உள்ள வர முடியாம வெளியே வாசல்ல தட்டி, இப்படி ஏதாவது சொன்னாதான் நமக்கு வந்து அவர் இந்த ஜனத்தை அவருடைய துதிய ஆண்டவரை சொல்லும் போது சும்மா இருக்க கூடாது. பக்கத்தில் யார் சும்மா இருந்தாலும் துதிங்கன்னு சொல்லணும். அதுக்குன்னு வேற எதை சொல்லிடாதீங்க. அவங்களே நிம்மதியை தூங்கிட்டு இருக்காங்க, விட்டுருங்க. ஆமென். முதலாம் மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அடுத்த வார்த்தை, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நம்ம அப்படிதான் இருந்தோம், நம்மை தான் கர்த்தர் மீட்டார். இப்ப நம்ம யாரு? அவருக்குரியவர்கள். இப்போ வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அவருக்குரியவர், நான் அவருக்குரியவர். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அப்ப நம்ம அப்படி, அதெல்லாம் அந்த யவ்வன ஜனம், அந்த யவ்வன ஜனம் பிறக்கும். இவங்க மற்றவங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆமாம், எலியாவின் வாழ்க்கையை வைத்துதான் 2-3 வாரங்களாய் கிருபையினால ஆண்டவர் காண்பிக்கிற வெளிச்சத்தின்படி நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அந்த எலியாவின் ஓட்டம் தொடர்ந்து எங்க போய் நிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலிசா கிட்ட போய் நிக்குது. எலிசாவின் வாழ்க்கையை வைத்து 5 காரியங்களை வேகமாய் சொல்லி அவருடைய யவ்வன ஜனம், அவர் எதிர்பார்க்கிற ஜனம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என ஒரு 5 காரியங்களை வேகமாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 1, அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 15 முதல் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லுவார், நீ தமஸ்கு வழியாய் வனாந்திரத்துக்கு போய் ஆசகேலை அபிஷேகம் பண்ணு, யெகூவை அபிஷேகம் பண்ணு சொல்லிவிட்டு 16 பிற்பகுதியிலே பாருங்கள், சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம். கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க. நல்ல கவனிங்க. இந்த வேர்ட் பை வேர்ட் நீங்க கவனிச்சீங்கன்னா நீங்க கிறிஸ்துவோடு ஈஸியா கனெக்ட் ஆக உங்களுக்கு முடியும். ஆமென். ஆசகேலை இந்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, யெகூவை இந்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணு சொல்லிட்டு எலிசாவை உன் ஸ்தானத்தில். அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன அசைன்மெண்டோடு இந்த பூமியில் வந்தார் தெரியுமா? அவருடைய ஸ்தானத்தில், அவருடைய ஸ்தானத்தில். எபேசியர் 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனம்,
கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அவன் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை எங்க வச்சிருக்கிறார் தெரியுமா? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது சாத்தான் என்று அழைக்கப்படுகிற முற்காலத்திலே பிரதான தூதர்களில் ஒருவனாய் காணப்பட்ட, தேவனால் ரொம்ப விரும்பப்பட்ட ஒரு தூதன் உண்டு. அவன் தான் யார் தெரியுமா? லூசிபர். லூசிபர் தள்ளப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சேர்ல இருக்க ஆசைப்பட்டான், அவ்வளவுதான். அந்த சேர்ல இருக்க அவன் ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டவன ஒரே மிதி. எத்தனை பேர் அந்த நம்ம இந்த சேர்ல இருக்கிறத ஆசைப்படுவோமே தவிர, நாம சீக்கிரம் வந்தா கைப்பிடி சேர். அவன் அவன் சேர்ல இருக்க ஆசைப்பட்டான், அவ்வளவுதான். அவன ஒரே மிதி. ஆனா ஒண்ணு இல்லை, நாளை என்னன்னே தெரியாம வாழ்ந்தவனை தூக்கி எடுத்து உன்னதங்களில் அவரோடு கூட, இந்த அன்புக்கு இணையான அன்பே, ஹல்லேலூயா, தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின, அதுதான் வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சிந்தை மாறணும், அவர்கள் பார்வை மாறணும், அவருடைய ஏக்கம் மாறணும், அவருடைய விருப்பம் மாறணும். ஆமென். அவருடைய நினைவுகள் மாறணும். நம்ம இன்னும் முந்தின ஆதாமின் சந்ததியாவே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், நாம் அவர் நமக்கு சிந்தின இரத்தத்தை கனவீனப்படுத்துகிறோம் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டலைன்னா வெளியே விடுவாங்க. 2 நாள் வெளியே விட்டாங்க. அப்பா போய் அங்க இங்கேயும் விழுந்து, 4 பேர் கையில கால விழுந்து அங்க இங்கேயும் போய் ஃபீஸ் கெட்டியாச்சு. கட்டினதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்றாங்க, நீ ஃபீஸ் கெட்டியாச்சு, உங்க அப்பா உள்ள போ. நான் வெளியே தான் நிற்பேன். இப்படி நின்ன உங்க அப்பா பட்ட பிரயாசத்துக்கு நீ வந்து முதல்ல உங்க அப்பாவே நம்பல. ஃபீஸ் கட்டியாச்சு, ஸ்கூல்ல வந்து சொல்றாங்க ஃபீஸ் கட்டியாச்சு, உள்ளவா. நான் வர மாட்டேன், நான் வெளியே தான் இருப்பேன். இன்னைக்கு நம்ம இப்படிதான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறோம், இப்படிதான் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமென். நான் பட்ட பிரயாசம் எங்கேன்னு ஆண்டவர் கேட்டா, நான் போக மாட்டேன், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். என்ன வெளியே விடுவாங்க? ஒன்று வெளியே விட மாட்டாங்க. நேற்று ஒன்று ஏன் வெளியே விட்டாங்கன்னா, நேற்று நீ ஃபீஸ் கட்டல, இன்னைக்கு உங்க அப்பா ஃபீஸ் கட்டியாச்சு இருந்தாலும் நான் போக மாட்டேன்னு வெளியே விடுவாங்க. இன்னைக்கு நம்ம இப்படி தானே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, நான் எப்படி ஆண்டவரை பார்ப்பேன், எப்படி ஆண்டவர்கிட்ட போவேன்? நம்மளை தூரப்படுத்துவதே பிசாசின் நோக்கம், தூரப்படுத்துவதே பிசாசின் நோக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஸ்தானத்திலே அப்போ 3 பேரை 2 பேரை கிராஸ் பண்ணிட்டு தான் யார்கிட்ட போகணும் தெரியுமா? எலிசாட்ட போகணும். யாரெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு போகணும்? ஆசகேல், அப்புறம் ஏகு, அதுக்கப்புறம் எலிசா. ஆனா எலியா ஃபர்ஸ்ட் பார்த்தது யார் தெரியுமா? எலிசாவை. ஆமா, ஏன்னா உன் ஸ்தானம் சொன்ன மனசுல இப்போ இருக்கிறது ஃபுல்லா யாரு தெரியுமா? எலிசா. எத்தனை தூதர்கள் விழுந்தார்கள், ஆனா பைபிள் சொல்லுகிறது, அவர் தூதருக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில். இப்போ எலியா போய் என்ன பண்றார் அப்படின்னா, அவருடைய சால்வையை எடுத்து எலிசா மேல போடுறார். எந்த வசனம் அது? 19. சால்வையை போட்டாச்சு. அடுத்த வசனம் 20 வாசிங்க. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் தாய். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இங்க கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஆமென். சால்வையை போட்டதுக்கு அப்புறம் எலிசா எலியாவின் பிறகே ஓடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சால்வையை போட்டுட்டு எலியா என்ன பண்ணிட்டாரு? ரிட்டர்ன். அவ்வளவுதான், போயிட்டே இருக்கிறார். இவருக்கு ஒண்ணுமே புரியல.
என்னடா இது, நான் 12 பேர் ஏர்போர்ட்டி உழுதுட்டு இருக்கிறாங்க, நான் எத்தனாவது ஆளாக வரேன்? 12வது ஆளாக வரேன். அப்போ ஏர்போர்ட்டி உழுது ஒரு ஆள் சேத்துல நிற்கிறாங்கன்னா உடம்பு ஃபுல்லாக என்னதான் இருக்கும்? சேராதான் இருக்கும். திடீர்னு ஒருத்தர் வந்தார், எலியானா வேர்ல்டு ஃபேமஸ் அக்னி இறக்குன ஆளு. ஆமென். எலியாவா அப்படி பிரமிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவருடைய சால்வையை தூக்கி போட்டாச்சு. போட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள போயிட்டு இருக்கிற இவருக்கு ஒன்றும் ஓடல, கையும் ஓடல, காலம் ஓடல. என்ன பண்ண, திருப்பி உழவா இல்லை அவர்கிட்ட போய் விழவா, எதுவுமே தெரியல. நேரம் விட்டாரு, நேரம் ஓடினாரு. ஓடி போய் வெளியாவே என்ன, எங்க அப்பா அம்மாவை கிஸ் பண்ணிட்டு வரேன். ஆமா, அவங்க முறை அது. போறாங்கன்னா போய் முத்தம் விட்டுட்டு வரோம். ஓர்பாள் முத்தம் விடுவா தெரியுமா? அதனால யாராவது கிஸ் பண்றாங்கன்னா நம்பிடாதீங்க. ஆமாம், அது ஒருவேளை யூதாஸா கூட இருக்கலாம். ஆமாம், எங்க அப்பாவை முத்தமிட்டுட்டு வரேன். அப்போ ஒரு காரியம் எலிசா டிசைட் பண்றாரு. என்ன டிசைட் பண்றாருன்னா, நம்ம வரலாம். யார்கிட்ட வரலாம்? எலியா கிட்ட வரலாம். ஏன் வரலாம்? நம்ம மேல என்ன இருக்கு? சால்வை இருக்கு. இப்போ வரலாம். ஒரு நல்ல தீர்மானம். இந்த தீர்மானம் நம்ம எல்லாருமே எடுக்கிற தீர்மானம். ஆனா அந்த யவன ஜனம் இப்படி தீர்மானம் எடுக்கக்கூடாது. இனி என்ன வந்தாலும் நான் எங்க போகக்கூடாது தெரியுமா? என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போகக்கூடாது. நானே நினைச்சாலும் போக முடியாது என்கிற தீர்மானம் எடுக்க வேண்டும். அதற்காக எலியா அவன் போகும்போது ஒரு வார்த்தை சொல்றார், நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். இப்போ இவன் எதுக்கு போறான்? அவங்க அப்பா அம்மாவை முத்தமிட்டுட்டு, அது அவனுடைய கடமை, முத்தமிட்டுட்டு வரணும். இப்போ இது மட்டும் தான் அவன் மனசுல இருந்து. ஆனா எலியா உள்ள இன்னொன்னு போட்டார், நான் உனக்கு செஞ்சதை நினைச்சுக்கோ. இப்போ எலிசா திரும்பி இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு போக 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 இந்த உலகத்திலேயே பெரிய அன்பு என்ன அன்பு தெரியுமா? பெற்றோருடைய அன்பு, ஒரு தகப்பனின் அன்பு, ஒரு தாயின் அன்பு. அவன் எலியா கிட்ட ஓடி வரும்போது அவன் மைண்ட்ல அவங்க அப்பா அம்மா செஞ்சது இருந்துச்சு. அவங்க அப்பா அம்மா அவனுக்கு செஞ்சது. அதனால தான் சொன்னான், நான் எங்கள் அப்பா அம்மாவை போய் கிஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ எலியா கிட்ட இருந்து போகும்போது அவன் மைண்டில் யார் செஞ்சது இருக்கு தெரியுமா? எலியா செஞ்சது இருக்கிறது. அவன் பார்த்தான், இந்த உலகத்திலேயே பெரிய அன்பு என் பெற்றோருடைய அன்பு, ஆனால் அதையும் மிஞ்சுகிற ஒரு அன்பு என் மேலே வஸ்திரத்தை விரித்த அவருடைய அன்பு. இந்த லவ்வை பார்த்துட்டான் பாருங்க, இந்த அன்பை பார்த்துட்டான் பாருங்க. கிஸ் பண்ண போன எலியா சொன்னாரா அந்த மாடு எல்லாம் வெட்டி கறி வைன்னு, அதை வேற விறகாக்குன்னு சொல்லல. ஆனா இவன் செஞ்சான். 21வது வசனம், அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் இறைச்சியை சமைத்து. ஏன் வேற விறகு கிடைக்காதா? எதுக்கு ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார்? இனி இவனால எங்க திரும்ப முடியாது? பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது. ஏன் பெலிஸ்தியர் தேச வழியாய் போவது சமீபமாக இருந்தாலும் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடத்தினார் தெரியுமா? ஏன்னா அவருக்கு தெரியும், இவன் நாளைக்கே எதை நினைப்பான் தெரியுமா? எகிப்தை நினைப்பான். ஆனா அவங்களால எங்க போக முடியாது? எகிப்துக்கு போக முடியாது. அதனாலதான் அப்படி டோர் ஓபன் ஆச்சு. இவங்க சிவந்த சமுத்திரம் ஓபன் ஆச்சு. இவங்க போனாங்க, திரும்பி பார்க்கறதுக்குள்ள க்ளோஸ் பண்ணிட்டாரு. பார்வோனை க்ளோஸ் பண்றதுக்கு மட்டும் இல்லை, ஏன்னா இவன் தெரியும், இவனுக்கு பசிச்சுன்னா இவனுக்கு எகிப்துக்கு போகணும். ஹல்லேலூயா. ஏதாவது பிரச்சனைனா எகிப்து, அவ்வளோ எகிப்து எகிப்து எகிப்து. ஆனால் ஒருத்தனை எகிப்து கூட இல்லை. அப்படி போகணும்னு தீர்மானிச்சவனை டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. See, ஒரு ஆண்டவருக்கு எதிர்பார்க்கிற ஜனம் என்ன தெரியுமா? நஷ்டம் என்று குப்பை என்று விட்ட காரியத்தை அது கடைசி வரை அவன் நஷ்டமாக தான் பார்க்கணும். இப்போ பேதுரு பாருங்க, ஆண்டவர் அழைச்சதும் வந்துட்டார். ஆனால் அவர் போட்டு வலையெல்லாம் சேஃபா, ஏன்னா என்னைக்காவது தேவைப்படும் எதுக்கும். ஆமாம், இந்த கம்பெனியை விட்டா ஒருவேளை வேற வேலை கிடைக்கலன்னா எனக்கு ஒரு லாங் லீவ் கொடுங்க. எதுக்கு அந்த லாங் லீவ்? அந்த ஒரு மாசத்துல வேற 4 கம்பெனியை பார்த்து கிடைக்கலன்னா ஒன்றும் தெரியாதது மாதிரி வந்து இருமுனா போதும். கேட்டால் கொரோனாவா, பரவாயில்லப்பா உக்காந்துக்கோ. ஆமே, இந்த 2 மனநிலையில்
இந்த இரட்டை வாழ்க்கை இருக்கிறதல்லவா, இது ஒரு யௌவன ஜனத்துக்கு அழகு கிடையாது. நம்ம வாரேன்னு தான் சொன்னான், வாரேன்னு ஃபர்ஸ்ட் எதுவுமே சொல்லலாம். ஏன்னா எலியாவுக்கு தெரியும் இவன் மேல இருக்கிற அழைப்பு பெருசு, இவன் மேல இருக்கிற கிருபை பெருசு. நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். இவன் போக 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 செய்ததை நினைக்க 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 பார்க்குறான். திருப்பியும் பழைய வேண்டாம், வெட்டிடு. இனி எலிசாவே நினைச்சாலும் திரும்ப போக முடியாத அளவுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்படுகிறது. இதுதான் அவருடைய யௌவன ஜனம். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும். பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி என்றல்ல, நிரந்தரமான முற்றுப்புள்ளி, நிரந்தரமான முற்றுப்புள்ளி. ஒரு விசை இயேசு சிலுவையை சுமந்து எருசலேம் வீதியில நடந்தார். அவர் சொன்னார், ஆமை எனக்காக நீங்க அழாதீங்க. ஏன் சொன்னார்? இனி இந்த கோலத்துல நீங்க இப்படி என்ன பார்க்க முடியாது. இதுதான் அவர், இதுதான் வானத்துக்குரியவர். நல்ல சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி இந்த கோலத்துல இது அப்படி கிடையாது. இது ஒரு தீர்மானம் எடுக்கிறது. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, உமக்காக உமக்காக உமக்காக. ஒரு வாரம் வண்டி ஓடும் பாருங்க, அப்படி ஒரு மாசம் ஓடும். அப்படி ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி, ஏன் இந்த டிசம்பர் 31 நைட்டுக்கு எடுப்பாங்க பாருங்க தீர்மானம். அது வந்து 12 மணிக்கு இப்படி வீட்டுக்கு போனது முதல் 4 அதிகாரம் படிச்சாதான் அந்த வருஷத்துக்குள்ள பைபிள் முடிக்க முடியும். ஆண்டவரை இப்பொழுதே தொடங்குகிறேன் அப்படின்னு தொடங்குவாங்க. என்னெல்லாம் தீர்மானம் எடுத்த தீர்மானம் என்ன? அப்படிதான் ஒரு போதகர் ஒரு பையன்கிட்ட கேட்டார், இந்த நியூ இயருக்கு நீ என்ன தீர்மானம் எடுத்த? அவன் சொன்னான், இனிமேல் தீர்மானம் எடுக்கக்கூடாதுங்கிற தீர்மானத்தை நான் எடுத்துட்டேன். எடுக்கிறேன். பர்த்டே வந்தா எடுப்போம், குட் ஃப்ரைடே வந்தா எடுப்போம். பாருங்க, குட் ஃப்ரைடே அதுவும் அந்த கல்வாரி காட்சி. குட் ஃப்ரைடே ஃபுல்லாக அந்த பாட்டாக தான் ஓடிட்டு இருக்கும். அவன் அழாதவனே உட்கார வச்சு அவன் அழுறத நம்ம பாடிட்டே இருப்போம். அப்படி அந்த கீழடைந்தார் அப்படி சொல்லும்போது அழுதுட்டு ரைட் அடுத்த பாட்டு வா அப்படி. அதுவும் இந்த கம்யூனியன் டேபிள்லாம் பார்த்தா சிலருக்கெல்லாம் அப்படி இந்த ரசத்தெல்லாம் பார்த்தா கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கப்பு வாங்கினாலும் தரமாட்டாங்க. ஃபுல்லா அவ்வளோதான், முடிஞ்சு முடிஞ்சு முடிஞ்சு. இது அல்ல அவருடைய ஜனம். பவுல் சொல்ற, நான் நஷ்டம் என்று எண்ணினேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், விட்டேன். நம்ம வீட்டில் வேஸ்ட்லாம் எடுக்க வருவாங்கல்ல, வேஸ்ட்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. திடீர்னு ஒரு 3 நாள் கழிச்சு, சார் எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன வேஸ்ட் அது எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. இல்லை, நம்ம அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா அது குப்பை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், குப்பை. ஆண்டவருக்காக நம்ம விடுறதெல்லாம் என்ன தெரியுமா? குப்பை. பவுல் சொல், எனக்கு லாபமாயிரு. பவுலுக்கு என்னங்க லாபமா இருந்து? அவன் எபிரேயரில் பிறந்த எபிரேயன். அவனுடைய ஜாதி அவனுக்கு லாபமா இருந்துச்சு, அவன் படிப்பு அவனுக்கு லாபமா இருந்துச்சு, அவன் பதவி அவனுக்கு லாபமா இருந்துச்சு. அவன் அழைப்பை பார்க்கிறான், இது தடையா இருக்குது, குப்பை அப்படிங்கிறான். ஆமென். நம்ம எல்லாம் குப்பைன்னு சொல்லுவோம், பயோடேட்டால மட்டும் லைட்டா. ஆண்டவரே என்ன அதாவது எந்த ஒரு காரியம் என்னை என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நேராக இழுக்குதோ அதற்கு நிரந்தரமாய் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க எனக்கு அவருடைய சால்வை தேவை. எனக்கு அவருடைய சால்வை இந்த 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 பகல் வேளையில எத்தனை பேர் கேட்கிறீங்க? நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அந்த கிருபையின் சால்வை மறுபடியும் உங்க மேல கட்ட தருவதற்கு. ஓ ஜீசஸ், எனக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி சில காரியத்துக்கு நான் ஆமென். அழகான ஒரு பாட்டு உண்டல்லவா, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே. தெரிஞ்சவங்க சத்தமா பாடுங்க, இயேசுவின் பின்னே ரோரி பின்னோக்கே. அந்த கிருபையின் சால்வை என் கழுத்துல இருந்தா என் கழுத்து திரும்பாது. நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். அந்த நினைவு அவனை ஆட்கொள்ள அதுவரை எதை பிடிச்சிட்டு இருந்தானோ அதான் விறகுக்கு காட்டுக்கு போய் பொறுக்காம ஏரின் மரமொட்டுகளால் அவன் என்ன பாருங்க. பர்திமையோ பார்த்தீங்களா? பர்திமையோ அவன் பிச்சை கேட்டு கொண்டுட்டு இருக்கிறான். பிச்சை கேட்க அவன் அந்த செட்டப்பில் உட்காந்துருக்கிறான். மேலே ஒரு பெரிய பிளாங்கெட் மாதிரி போட்டு இப்படி உட்காந்துருந்தா ஐயா அப்படி கேட்டுட்டு இருக்கிறான்.
தாவீதின் குமாரனை இறங்கன்னதும் இயேசு சொன்னார், அவனை கூட்டிட்டு வான்னு சொன்னதும் அவன் அதை தூணி அப்படி தூக்கி எறிஞ்சா பாருங்க, தூக்கி எறிஞ்ச. ஏன்? இனி இது நான் போட வேண்டி வராது. அதை எவனோ தூக்கிட்டு போட்டும், எனக்கு அதல்ல, இதுவரை அடைக்கப்பட்டிருந்த என் கண்ணு திறக்கப்பட போகிறது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். சில காரியத்துக்கு தீர்மானம் எடுக்கிறோம், ஆனா முற்றுப்புள்ளி வைக்க முடியலையா? நீங்க விரும்பினால், ஆமே, நீ விரும்பினால் கர்த்தர் அதை தர ரெடியா இருக்கிறார். எனக்கு அந்த சால்வை வேணும். ஒரு சில காரியங்களுக்கு நான் நிரந்தரமா முற்றுப்புள்ளி வைக்க விரும்புறேன். ஆமே, இது என்ன பின்னாடி இழுக்குதாப்பா. இப்படிப்பட்ட நீ இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? எலியா வாழ்க்கையில ஒரு சூறை செடி இருந்துச்சு, எலிசா வாழ்க்கையில சூறை செடி கிடையாது. ஹalleluya. எலிசா லைஃப்ல சூறை செடி கிடையாது. ஒரு யவன ஜனம் பிறக்கும், அவன் ஓட்டத்தின் வேகம் குறையாது. எலியா வாழ்க்கையில சூறை செடி உண்டு. ஆமே, நான் சந்திக்கிற சூறை செடி என் தலைமுறை சந்திக்க கூடாது. நான் சந்திக்கிற மாறா என் தலைமுறை சந்திக்க கூடாது. நான் சந்திக்கிற கோலியாத் என் தலைமுறை சந்திக்க கூடாது. எத்தனை பேர் விரும்புறீங்க? வேண்டாம். ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி. அது நஷ்டம்தான். ஆமே, பிழையா மாறி போய் நிற்க கூடாது. பிழையா மனசுல எல்லாம் பயங்கர ஆசை, பாலா கொண்டு வரதெல்லாம் வாங்கணும்னு. ஆனா வாங்கினா எங்க அடி விழும்னு தெரியாது. அதனால வெளியே சொல்லுவான், நீங்க எனக்கு என்ன கொடுத்தாலும் நான் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இது எங்க வாங்கினீங்க அப்படி கேட்பாங்க. அவன் வேண்டாம். இங்க பாரு, அவன் வேற நிறைய ஐட்டம் வச்சிருக்கிறான். இங்க பாரு, நான் ஒண்ணுமே வாங்க மாட்டேன், எதுக்கும் வெயிட் பண்ணுன்னு அவர்கிட்ட கேட்டுட்டு வரேன். ஆமே, சரி, இப்படி இருக்கக்கூடாது. உங்களால சில காரியத்துக்கு உங்களை அது பின்னாடி இழுக்குதா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நம்மளை செட் பண்ணிடக்கூடாது. எப்படியும் எலியாவுக்கு சூறை செடி இருந்துச்சு. இதான் ஒரு யவன ஜனம் பிறக்கும். நீங்கள் அடுத்து எகுவை பார்த்தீங்கன்னா, எகுவை பற்றி ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங்கில் 3rd டேயில் அந்த செய்தி இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவனுடைய வேகம் குறையாது, அவன் போயிட்டே இருப்பான். அதான் அந்த அபிஷேகம். ஆண்டவர் அப்போ அதான் ரெட்டிப்பான அபிஷேகம், அதான் அந்த கிருபையின் அபிஷேகம். பவுல் சொல்கிறார், நான் அந்த குப்பை பவுலே, நீங்கள் கப்பல் ஓனருடைய பையன் பவுலே, குப்பை. நீங்கள் உங்களுக்கு யூத குடியுரிமை இருக்கு, ரோமன் சிட்டிசன்ஷிப்பும் இருக்கு. பவுலே, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தினால குப்பை தெளிவா அப்படிங்கிற பவுலே. உங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும், எல்லா லாங்குவேஜும் பேசினாலும் அன்பு இல்லைன்னா குப்பை. அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு. கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதுறாரு, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன், அப்படி எழுதுறாரு. தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, அங்க சிறியவன் எழுதுனா இங்க என்னன்னு எழுதியிருக்கணும், பெரியவன் எழுதியிருக்கணும். அவர் எழுதுறாரு, பாவிகளில் தன்னை ஒண்ணுமே, நத்திங், நான் அல்ல. ஆமென். ஹalleluya. நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். இன்னைக்கு ஏன் திரும்ப பழைய லைஃபுக்கு போறோம்? நம்முடைய நினைவுல அவர் செஞ்சது இல்லை. யாரெல்லாமோ செஞ்சது இருக்கு, யாரெல்லாமோ பேசினது இருக்கு. உங்களுக்காக கொஞ்சம் யோசித்து பாருங்க. சர்வத்தை சிருஷ்டித்தவர் எனக்காக அரை நிர்வாணமாய் 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்குகிறார். சர்வத்தை சிருஷ்டித்தவர் எனக்காக அரை நிர்வாணமாய் 6 மணி நேரம் சிலுவையிலே. நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். அவருடைய முகத்தில் காரி துப்புறாங்க. நான் உனக்கு செய்ததை. இயேசு சிங்காசனத்தில் போய் உட்காரும் போது மூப்பர்கள் கிரீடங்களை கலட்டுவார்கள். என்னை அந்த சிங்காசனத்தில் உட்கார வைக்க அவருக்கு என்னெல்லாம் மேன்மையா இருந்துச்சோ அதை அவரே கழட்டிட்டு வந்தார். தம்மை தாமே வெறுமையாக்கி அவருடைய கிரீடங்களை எடுக்கிறார், அவருடைய அதிகாரங்களை எடுக்கிறார். ஒவ்வொன்றா கழட்டி வைக்கும்போது பார்க்குறாங்க தேவதூதர்கள், யாருக்காக இதை செய்கிறார் அப்படி சொல்லும்போது தான் பிதா அப்படியே கீழே பார்க்குறார்.
அதான் தேவதூதர்கள் உற்று பார்க்க, யார் அந்த கூட்டம்? மா பாவியா என்னை நினைக்க பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பழைய வாழ்க்கை அப்பப்ப வெளியே வருது. ஆண்டவர் பேதுருவை கொண்டு எழுப்புகிறார். ஒருத்தன் ஒரு காரியத்தை விட்டு வெளியே வந்து அதுல மறுபடியும் சிக்கி கொண்டான் என்றால் அவனுடைய முன்னிலைமை விட பின்னிலைமை வந்து எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப கேடு. ஏன்னா ஆண்டவர் சொல்லுவார், ஒருத்தனுக்குள்ள இருந்து ஒரு வாதை, ஒரு பிசாசு துரத்தப்பட்டு அது திரும்ப அவனுக்குள்ள வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும்னா அது தனியா வராது, ஏழோட வரும். எந்த ஒரு தீமைக்கும் பின்னாகும் ஒரு தீமையான ஆவி இருக்கிறது. ஆமா, யோவான் யாக்கோபு சொல்லுவாங்கல்ல, ஆண்டவரே நீர் எலியா, நீங்க மட்டும் உம்முன்னு சொன்னீங்கன்னா எலியாவை மாதிரி அக்கினி இறக்கிடுவோம். உனக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? அப்போ தீமையான ஒரு காரியம் நம்ம நினைவுல வந்துட்டுனாலே நமக்கு பின்னாடி எந்த ஆவி வேலை செய்யுது? சொல்லுங்க தூதர்களே. பரிசுத்த ஆவியா, அசுத்தாவி. நான் ஒருத்தங்களுக்கு விரோதமாக தீமை நினைக்கிறேனாலே, நான் ஒயிட்டு போட்டுட்டு தீமை நினைச்சாலும் என் பின்னாடி வேலை செய்யறது என்ன வேலை? என்ன ஆவி? அசுத்தாவி. நம்ம ஃபுல் அந்நிய பாஷை பேசிட்டு ஆண்டவர் அவன் வரும்போது கால் தட்டி கீழே விழுவானாக இப்படி பேசினாலும் உள்ள இருந்து வேலை செய்யறது என்ன ஆவி? அசுத்தாவி. ஆமே. ஒருத்தங்க பண்ண காரியத்தை என்னால் மன்னிக்க முடியலன்னா நம்ம எந்த பிடியில் இருக்கிறோம்? இடிகிறா. ஆமே. ஒருத்தங்க பண்ண வரட்டு இன்னைக்கு இருக்கு. என்ன ஆவி? சகோதரர்கள் கொஞ்சம் கூலா தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஹல்லேலூயா. அதாவது தீமை உம்மிடத்தில் சேருவது இல்லை. நம்ம கிட்ட ஒரு தீமையான காரியம் வெளிப்படுதுனாலே இன்னொரு ஸ்பிரிட் வேலை செய்ய ஆரம்பிச்சு, அது ஏற்கனவே துரத்தப்பட்ட ஸ்பிரிட்டா இருக்குமானால் மறுபடியும் வரும்போது ஏழோட வரும், 7.5 கொண்டு வரும். அவ்வளவுதான். ஏன்னா முந்தி வந்து சிம்பிளா பேசிட்டு விட்டுருவோம். இவன் போக போக பேச்செல்லாம் எப்படி மாறும் தெரியுமா? ஏன்னா முந்தி 1 இருந்துச்சு, இப்போ 7. அப்படிப்பட்ட நிலையில் யார் இருந்தாலும் மகதலேனா மரியாதை மாதிரி வந்து விடுங்கள். அவகிட்ட இருந்து எத்தனை வாதியை துரத்தினாரு? 7. துரத்திட்டு வந்து விழுந்துட்டு ஆண்டவர் சமூகத்தில் அவ காக்கப்பட்டாள். ஆமே. இது நிரந்தரம் வேண்டாம் ஆண்டவர், இது வேண்டாம்ப்பா, என் மேல ஒரு சால்வையை போட்டீங்க. எசேக்கியேல் 16:8. நான் உன் அருகே கடந்து போன உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணை இட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். சால்வை விழுந்துட்டுனாலே நாம் அவருடையவர்கள். அவன் எத்தனை பேர் அது சந்தோஷமா சொல்ல முடியும்? நான் என் நேசருடையவர், நான் என் நேசருடையவர். சொல்ல விரும்புறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் என் நேசருடையவர், அவர் பிரியம் என்